இல்லை நீங்கள் என்ன ஆளுங்க அப்படின்னு கேட்டிருந்தா அது தப்பு. ஆனால் இப்போ அவர் சொல்கிற மாதிரி செட்டிநாடா அப்படின்னு நான் கேட்டேன் அப்படிங்கிறது இந்த இந்த மாதிரி கேள்வியை ராஜா மட்டுமல்ல, நீங்கள் எந்த நாட்டுக்காரர்கிட்ட வேணாலும் தடையில்லாமல் பழக முடியும். ஆனால் நீங்கள் ஒரு இந்தியரை பார்த்துவிட்டால் அவங்க அடுத்தது உங்கள் குடும்ப பேர் என்ன, உங்கள் சர்நேம் என்ன, இப்போ என்ன இந்தியரும் சந்தித்து கொண்டால் ஜாதி தான் பிரச்சனை. இந்த அன்ஃபேர்ங்கிற சொல்ல அந்த நாடுகளில் வளர்கிற எல்லா குழந்தைகளும், குறிப்பாக இந்திய குழந்தைகள், தமிழ்நாட்டு குழந்தைகள் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தியாவிலேருந்து கொண்டு போன ஜாதியை வச்சு அந்த ஒரு தூய்மையான மனசோட வளர்கிறாங்க பாருங்கள், அந்த பாலில் ட்ராப்பாக. ஆனால் நம்ம பயன்படுத்துகிற சொற்களும் தாக்குதலும் ஈவிரக்கம் இல்லாமல் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி பல பேரை நம்ம தாண்டி வரோம். அதனால் ஒருத்தர் மாட்டினாருன்னு அவரை வச்சு எல்லாரும் அடிக்க வேண்டியதில்லை. சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்பவொளி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் திராவிடர் கழகத்தின் பிரச்சார செயலாளர் வழக்கறிஞர் அருள்மொழி அவர்கள். வணக்கம். வணக்கம். சமீபத்தில் சர்ச்சையாக ஒன்று போயிட்டுருக்கு. அதாவது பட்டிமன்றம் பேச்சாளர் ராஜா அவர்கள் அமெரிக்காவில் இருக்கிற அட்லாண்டா பகுதிக்கு போனப்ப அங்கே அது ஒரு தமிழ் நிகழ்ச்சி. அங்கே இருக்கிற தமிழர்கள் சிலர் அவருக்கு சமைச்சு கொண்டு வராங்க. அப்போ அவர் சாப்பிடும்போது ஒரு பெண்ணை பார்த்து, நீங்கள் எந்த ஊருன்னு கேட்குறாரு. அவங்க காரைக்குடின்னு சொன்னோடனே, என்ன ஆளுங்க நீங்கள் அப்படின்னு கேட்டதாக அந்த பெண்ணுடைய சகோதரர் கார்த்திகேயன் பேட்டிகளில் சொல்கிறார். இது சர்ச்சையாகுது. இப்போ திரு ராஜா அவர்கள் ஒரு தன்னிலை விளக்கம் கொடுத்துருக்காரு. சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, அதனால் நீங்கள் செட்டிநாடா அப்படின்னு நான் கேட்டேன். செட்டியாரான்னு கேட்டிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ இது ஒரு சம்பவம். நீங்கள் கூட உங்களுடைய முகநூல் பதிவில் போட்டிருந்தீங்க. வெளிநாடுகளில் எப்படி ஜாதி கேட்குறாங்க. ஆஸ்திரேலியாவில் ஒரு நிகழ்ச்சிக்கு நீங்கள் போகும்போது அந்த அம்பேத்கர் பெரியார் சிந்தனை வட்டம் அதோடைய பொறுப்பாளர்கிட்ட நீங்கள் பேசுகிறீங்க. நீங்கள் இமிக்ரேஷன்லேயே நீங்கள் அன்டச்சபிலிட்டியை கடைபிடிக்கிறவரா அப்படின்னு கேட்கணும். அது ரொம்ப முக்கியமான கேள்வி அப்படின்னு பதிவு செய்கிறீங்க. இப்போ பொதுவாக நம்ம சொல்கிறது உண்டு. இங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க இல்லையா, அதாவது சர்டிஃபிகேட்டில் ஏன் ஜாதி வச்சுருக்கீங்க, அப்புறம் ஏன் ஜாதி ஒழிப்பு பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, எங்கள் அமெரிக்காவில் ஜாதி சங்கங்கள் இருக்குது, வெளிநாடுகளில் தமிழர்கள் இருக்கிற இடத்துலலாம் ஜாதி சங்கங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் யாருக்காக இருக்குது அப்படின்ற கேள்வியை நம்ம எழுப்புகிறோம். இப்போ வெளிநாடுகளில் அம்பேத்கர் சொன்ன மாதிரி இங்கே இருக்கிறவங்க தான் வெளிநாட்டுக்கும் போய் ஜாதியை பரப்புகிறாங்க அப்படின்னு அம்பேத்கர் சொல்வார்ல, அந்த மாதிரி ஒரு சூழல் நம்ம பார்க்க முடியுது. இப்போ ஒரு தனிநபர் விஷயமா இதை சுருக்காம இது பொதுவாக எப்படி பார்க்குறீங்க? ஃபெலிக்ஸ், நீங்கள் நிறைய கேள்வியை ஒரே சுருக்கி ஒரே கேள்வியாக கேட்டீங்க. அதனால் நான் பின்னாடி இருந்து வர்றேன். ஆஸ்திரேலியாவில் பெரியார் அம்பேத்கர் சிந்தனை வட்டம் செயல்படுகிறது. அவங்க ஏன் அங்கே செயல்பட ஆரம்பித்தாங்க அப்படின்னா, இவ்வளோ நாள் எத்தனை 50 ஆண்டுகளுக்கு மேலே அங்கே தமிழர்கள் இருக்காங்க. இப்போ அண்மை காலங்களில் இந்தியாவில் இருந்து போகிற சில சனாதன அமைப்புகள், நாங்கள் ஹிந்து கல்ச்சரை கற்றுக் கொடுக்குறோம் அப்படின்னு அந்த அரசாங்கத்திடம் அனுமதி வாங்கி, இப்போ நம்ம அந்த மாதிரி எங்களுடைய கலாச்சார கல்வியை கொடுக்குறோம் அப்படின்னு பர்மிஷன் வாங்கி நடத்தலாம். அதை பாடத்திட்டமாக வச்சு தேர்வு வச்சு அதையும் அவங்களுடைய அந்த பொது மதிப்பெண்ணோட சேர்த்துக்குவாங்க, கிரேடிங்கில் சேர்த்துக்குவாங்க. அப்படி இவங்க நாங்கள் இந்தியர்கள் இந்துக்களுக்கான கலாச்சார வகுப்பு நடத்துகிறோன்னு சொல்லி அங்கே சனாதனம், வர்ணாசிரமம், ஜாதி பாகுபாடுகளை சொல்லி கொடுக்குறாங்க. அப்படிங்கிறது அங்கே உள்ள தமிழர்கள்ட்ட ஒரு பெரிய பிரச்சனையை உண்டாக்குச்சு. அந்த தேவைக்காக இந்த பெரியார் அம்பேத்கர் சிந்தனை வட்டம் அப்படிதான் உருவாகி இப்போ அது ரொம்ப சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. அந்த அமைப்பினுடைய துணைத் தலைவர் டாக்டர் ஆரூன் அப்படிங்கிறவர், அவர் தொடர்ச்சியாக இந்த பிரச்சனைகளை பற்றி அங்கே அரசுக்கு எழுதி கொண்டிருப்பார். இப்போ அது அமைப்பு ரீதியாகவும் அவங்க முன்னெடுத்துட்டு இருக்காங்க. நாங்கள் சந்தித்தது பெரியார் அம்பேத்கர் சிந்தனை வட்டத்தினுடைய பொறுப்பாளர் அல்ல. அந்த பொறுப்பாளர்கள் மூலமாக ஆஸ்திரேலியாவினுடைய செனட்டர், அங்கே உள்ள மேலவை
உறுப்பினர், இந்த நிர்வாக சபை சொல்றோம் இல்லையா? அந்த மாரி மேலவை உறுப்பினர். அவர் வந்து அங்க கிரீன்ஸ் பார்ட்டி அப்படிங்கிற அரசியல் கட்சியை சேர்ந்தவர். அ ஒரு வழக்கறிஞராக இருந்தவர். அவர் இப்ப அங்க செனட்டராக இருக்கிறதுனால, அவர் வந்து இந்த மாரியான பாகுபாடுகளுக்கு எதிராக நெறைய பேசக்கூடியவர். அவரை சந்திச்சு பேசும்போது, இப்படி ஒரு கோரிக்கைய நாங்க வச்சோம். அந்த கோரிக்கை கூட 2வது கருத்து. அது வந்து என்னுடைய சொந்த கருத்து அல்ல. அந்த நவம்பர் 1, 2ல மெல்பர்ன்ல நடைபெற்ற அந்த இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ், பெரியார் அம்பேத்கர் தாட் சர்க்கிளுடைய இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ். அந்த மாநாட்டில் பங்கேற்பதற்கு கர்நாடகாவினுடைய முன்னாள் அட்வொகேட் ஜெனரல், சீனியர் அட்வொகேட் ரவிவர்மகுமார் அவர் வந்திருந்தார். அவர் வந்து ரொம்ப நீண்ட கால அனுபவம் பெற்றவர். இந்த ஜாதிக்கு எதிரான போராட்டங்கள்ல நெடிய அனுபவம் பெற்றவர். அவர் பேசும்பொழுது இந்த கருத்த சொன்னார். நாம் வந்து ஆஸ்திரேலியா அரசாங்கத்திடம் கோரிக்கை வைக்கணும். இது மாரி உங்களுடைய அந்த இமிகிரேஷன் ஃபார்ம்னு நம்ம ஏர்போர்ட்ல இறங்குன உடனே எழுதி குடுத்துட்டு போவோம். அதுல இந்த மாரி நீங்க ஜாதியை தீண்டாமையை பின்பற்றுகிறவரா? அப்படின்னு அதுல எஸ்ன்னு போட்டா நோ என்ட்ரி. இப்ப வந்து உங்கள்ட்ட தடை செய்யப்பட்ட மருந்து இருக்கா? கடத்தல் பொருள் இருக்கா? அப்படிங்கிற மாரி அது எல்லாத்தையும் விட ஆபத்தான போதைப் பொருள் இது. அதனால எஸ்ன்னா கிடையாதுன்னு சொல்லணும். இல்லன்னு சொல்லிட்டு உள்ள வந்த பிறகு இதை பின்பற்றுகிறார்கள்னு புகார் வந்தா, அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும். அப்படின்னு அந்த மாநாட்டுல அவர் வைத்த அந்த ஆலோசனையை, அடுத்த நாள் நாங்க வந்து கேன்பராவுல ஆஸ்திரேலியா நாடாளுமன்றத்துக்கு போயி, திரு டேவிட் ஷூபிரிட்ஜ் அவர்களை சந்திச்சோம். அப்ப நான் சொல்றேன், இந்த மாரி ஒன் ஆஃப் த ஸ்பீக்கர்ஸ் இந்த கான்ஃபரன்ஸ் வந்து இப்படி பேசினாரு. அப்படின்னு சொல்லி அந்த கருத்த நான் சொல்றேன். அதனுடைய இன்னும் தொடர்ச்சிய தோழர் ஓவியா வந்து விளக்கி சொல்லுவாங்க. அதுதான் நான் பகிர்ந்திருந்த வீடியோ. 3வது, இந்த பிரச்சனை வந்து ஆஸ்திரேலியாவுல தொடங்குறதுக்கு முன்னாடியே அமெரிக்காவுல தொடங்கிருச்சுங்கிறத, அங்க உள்ள பல தமிழர்கள் ரொம்ப காலமா சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா அமெரிக்காவில் ஜாதின்னு ஒரு ஆமா, ஒரு புத்தகம் புத்தகம் வந்திருக்கு. இருக்கு. அதுல அங்க இருக்க தமிழர்கள் பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஜாதியை விரும்பாதவங்க, தன்னுடைய பேருக்கு பின்னால ஜாதி ஒட்டு வேண்டாம். குடும்ப பேர் வேணும்னா அப்பா பேரையே போட்டுக்குவோம். நமக்கு என்ன அந்த குடும்ப பேருங்கிற பழக்கம் நமக்கு கிடையாது. இல்ல, இங்க இருக்கிறவங்களும் அத நியாயப்படுத்துவாங்கல்ல. அங்க ஆமா. கூட வந்து ஃபேமிலி நேம் போடுறது உண்டு. அந்த மாரி அதேதான். தானே இல்ல இங்கேயும் நாம அதுக்கு பண்றோம். தேவை என்னன்னா, ஃபேமிலி நேம்னு அங்க ஒண்ணு இருக்கும். ஆனா ஃபேமிலி நேம் என்பது அ ஜாதி பேர் கிடையாது. இப்ப வந்து அவங்க ஆங்கிலேயர்கள் இல்லையா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு பிரான்சிஸ் ஃபேமிலின்னு இருக்கு. அவரு அந்த குடும்பத்தோட ஒரு தாத்தா பேர் தெரிஞ்சவரு அப்படி இருந்திருப்பாரு. அத எல்லாரும் வச்சுக்குவாங்க. அந்த குடும்பத்து பெண் வந்து இன்னொரு சார்ல்ஸ் ஃபேமிலிக்கு போயிட்டாங்கன்னா, அவங்க பேர்ல வந்து சார்ல்ஸ்ல சேர்ந்துரும். அப்படி அது வந்து அந்த ஆணாதிக்க பரம்பரையில வர்றது. நமக்கு அந்த ஃபேமிலி நேம்ங்கிறது கிடையாது. நம்ம வந்து பெரும்பாலும் அப்படி சொன்னா ஊர் பேர போடக்கூடிய பழக்கம் தான் நம்ம ஊர்ல உண்டு. பழைய பத்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனா இவங்க அங்க போய் இதான் சாக்குன்னு சொல்லி சில பேரு, நாங்க அதுக்காக சர்நேம் போடுறோம், ஃபேமிலி நேம் போடுறோம்ன்னு சொல்லி, ஜாதி பேர போட ஆரம்பிச்சாங்க. இது என்னாச்சுன்னா, அங்க உள்ள இந்தியர்களுக்கு வந்து, நீங்க எந்த நாட்டுக்காரர்கிட்ட வேணாலும் தடையில்லாமல் பழக முடியும். ஏன்னா அந்த கேள்வி வராது. அதிகம் போனா இந்தியாவுல நீங்க எந்த ஸ்டேட்? உங்களுடைய தாய்மொழி என்ன? இவ்வளோதான் கேட்பாங்க. அதுக்கு மேல கேள்வி வராது. ஆனா நீங்க ஒரு இந்தியரை பார்த்துவிட்டால், அவங்க வந்து அடுத்தது உங்க உங்க குடும்ப பேர் என்ன? உங்க சர்நேம் என்ன? உங்க பேர் என்ன? அப்படின்னா, என் பேர் வந்து மணிகண்டன் அப்படின்னா, மணிகண்டன் மணிகண்டன் அப்படிம்பாங்க. மணிகண்டன். ஆனா இப்ப உங்க சர்நேம் மணிகண்டன் கந்தசாமி. ஓ! அப்படியா? இப்போ ஃபேமிலி நேம் இப்படியெல்லாம் கேட்பாங்க. இப்ப ஒரு என்ன இந்தியரும் உங்களுக்கு இந்தியரும் சந்தித்துக் கொண்டா. சந்தித்துக் கொண்டால் ஜாதி தான் பிரச்சனை. அடுத்தது சரி நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒருத்தர் சொல்றாரு, நான் வந்து பறையர் கம்யூனிட்டி. எங்க அப்பா வந்து சாமிநாத பறையர் அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்குவோம். ஏன்னா இங்க வந்து அது மாரி ஒரு எதிர்ப்பு குரலாகவே ஒரு வழக்கறிஞர் அப்படி போடுவாரு அவர் பேரையே. பெரிய போஸ்டர்ஸ்லாம் போடுவாரு.
அது வந்து ஏன் நான் வந்து நானே தாழ்மையா ஏன் நினைக்கணும்? அது ஒரு ஒரு கலகம் மாதிரி. இப்ப அங்க அப்படி சொல்றாங்க. எதிர்ல இருக்கவரு, "ஓ! அப்படியா?" அப்படின்லாம் வந்து நடிப்பாங்க. அதுக்கு பிறகு அவங்களுடைய அந்த அந்த குழுக்கள்ல இவங்கள வந்து ரொம்ப ரொம்ப மௌனமா ஒரு ஓரங்கட்டுற வேலைய பண்றாங்க. நீங்க வந்து அ அமர்த்திய சென் ஒரு புத்தகத்துல எழுதியிருப்பாரு. அது இன்ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது இருக்குல்ல, இந்த ஒரு சட்டில் வே ஆஃப் இன்ஜஸ்டிஸ். அதை வந்து மனம் புரிஞ்சுக்கிற மாதிரி நுட்பமா வேற எதையும் புரிஞ்சுக்க முடியாது. சில பேர தப்பா நினைப்போம். ஓ! அவங்க அப்படி நினைச்சாங்களோ அது தப்பா நினைக்கிறது ரொம்ப குறைவு. ஒருத்தர் வந்து உங்கள எப்படி நடத்துறாங்க அப்படிங்கிறதை ஒருவருடைய மனம் உணரும். அதிலிருந்து அவங்க மீள்றதுக்கு வந்து ரொம்ப காலம் ஆகும். என்ன சொன்னா அது மீள்வாங்களான்னு தெரியாது. அது வடுவாய்க்கிட்டே இருக்கும். மேல, 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 மேல அது கலர் மாறிக்கிட்டே தான் இருக்கும். இது என்ன பழக்கம்? அப்படிங்கிறது தான் இதுல உள்ள பிரச்சனை. தனிநபர் பிரச்சனையா இல்லாம, அவர் ராஜா சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, "நான் ஜாதி என்னன்னு கேட்கல. காரைக்குடியா? அப்ப செட்டிநாடா?" அப்படின்னு நான் கேட்டேன். உணவு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் தானே அது அப்படின்ற மாரி. அதாவது இந்த விஷயத்துல திரு ராஜா அவர்கள் சொல்ற அந்த விளக்கம் இருக்கு இல்லையா? இத வந்து சம்மந்தப்பட்டவங்க தான் வந்து விளக்கணும். இப்ப அவங்க, "இல்ல நீங்க என்ன ஆளுங்க?" அப்படின்னு கேட்டிருந்தா, அது தப்பு. ஆனா, இப்ப அவர் சொல்ற மாரி "செட்டிநாடா?" அப்படின்னு நான் கேட்டேன் அப்படிங்கிறது, இந்த இந்த மாதிரி கேள்வியை ராஜா மட்டுமல்ல, எனக்கு தெரிஞ்சு 100க்கு 70 பேர், நான் கம்மியா சொல்றேனோ என்னமோ, தெரியாமயே கேட்டுக்கிட்டே இருக்கும். நம்ம அவரு இல்ல என்னவா செட்டிநாடான்றது ஒரு ஒரு பகுதிய குறிக்குது இல்ல அப்படின்னு. பொதுவா செட்டிநாடான்னு இப்ப அப்படி இருந்தால் கூட, எல்லாரும் செட்டிநாடான்னு சொல்லிக்க மாட்டாங்க. அப்படி சொன்னாலே நம்மள செட்டியார்ன்னு நெனச்சுருவாங்க. அப்ப நம்ம பொய் சொன்ன மாதிரி ஆயிடும். செட்டிநாடுங்கிறதே வந்து அந்த பகுதியில உள்ள செட்டியார்களை குறிக்கிறதுக்கு தான் அந்த பேரே. மத்த எல்லாருமே நாங்க காரைக்குடி, நாங்க வந்து இப்ப சிவகங்கை, நாங்க வந்து ராமநாதபுரம் இப்படிதான் சொல்லுவாங்க. நாங்க செட்டிநாடு அப்படின்னு பெருமையா சொல்லிக்கக்கூடியது ஜாதி சம்பந்தப்பட்ட பெருமைய சொல்றவங்க தான் அப்படி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பொதுவா சமையல பத்தி சொல்லும்போது, செட்டிநாட்டு சமையல் அப்படின்னு சொல்றதுல கொஞ்சம் பொதுத்தன்மை வரலாம். ஆனா, இதை கேட்டு அவர் வந்து ஒரு ஜாதியால ஒருத்தர அவமானப்படுத்துறதோ, அல்லது தெரிஞ்சுக்கிற நோக்கத்திலயோ, நான் அப்படி கேட்கல அப்படின்னு சொல்லும்போது, நம்ம அத வந்து ஏத்துக்க தான் வேணும். இல்ல ஆமாங்க, என்னங்க தப்பு? இது ஒரு பெரிய குற்றமா? என்னம்மா நீங்க செட்டிநாடா? அப்படின்னு கேட்டேன். சமையல் வந்து எனக்கு பார்த்தா அப்படி இருந்தது. இப்படி கூட பேசுறவங்க இருக்காங்க. அப்படி இல்லாம அவரு வந்து அத தெளிவாக சொல்றாரு. ஏன்னா, இது சில சமூகங்கள சேர்ந்தவங்க தான் அத வந்து அப்படி பேசிக்கிட்டே இருப்பாங்க. எங்க வீட்லலாம், எங்க பக்கத்துலலாம். இத சொல்றதே வந்து எங்க ஜாதி அப்படிங்கிற ஒரு பழக்கம் தான். ஆகையினால எனக்கு தெரிஞ்சு ராஜா அவர்களை பொறுத்தவரை, அவர் அப்படி கேட்டிருந்தாலும், அவர் இந்த நோக்கத்துல கேட்ட மாதிரியாக தெரியல. அப்படின்னு அத நான் அப்படி கேட்கலன்னு அவரு சொல்லும்போது, அதுக்கு மேல ஒருத்தர குற்றம் சாட்டுவது சரியில்ல. நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, இதை வந்து இந்த தமிழ் மேடைகள் மூலமாக உலக புகழ் பெற்ற ஒருவர், அவருடைய சம்மந்தப்பட்ட ஒரு நிகழ்வா இது நடந்ததுனால, இது உலகம் பூரா ஒரு செய்தியா போயிருக்கு. அப்ப இத ஒரு காரணமாக வச்சு, நம்ம எல்லாரும் யோசிக்கணும். ஒருத்தர மட்டும், அவர் அப்படிங்க, நாங்கலாம் அப்படி கிடையவே கிடையாது. அப்படிங்கிற நடிப்பு வேண்டாம். இல்ல அது ஏன் அந்த கேள்வி வந்துச்சுன்னா, இப்ப அவரு திரு ராஜா அவர்களே வந்து அவரு கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர். அவரே நெறைய சர்ச்சுகள்லாம் பேசியிருக்காரு. சர்ச்சில் ஜாதி பார்க்கிறது என்பது அங்க இயேசுவே இருக்க மாட்டாரு. நீ ஜாதி பார்த்தீன்னா, இயேசுவை 2வது முறையாக நீ சிலுவையில அறையிற மாதிரி அப்படின்லாம் அவர் பேசியிருக்காரு. அப்படிப்பட்டவர் இந்த கேள்விய கேட்டாராங்கிற ஒரு அதிர்ச்சி இருக்குல்ல. அதுலருந்து வெளிப்பட்டது தான் இந்த இல்ல சர்ச்சை. உண்மதான். நான் சொல்றது வந்து, அதான் அதனால தான் சொன்னேன். அதாவது இது பேசுபொருள் ஆனதுக்கு 2 வகையான காரணம் இருக்கு. 1, வேற யாராவது ஒருத்தர் இப்படி பேசியிருந்தாருன்னா,
யாருமே வந்து சந்தேகப்படாமல் அவரை கடுமையா தாக்குவாங்க. ஆனா ராஜா அவர்களை பொறுத்தவரைக்கும் அவருடைய பல பேச்சுகள்ல இந்த மாதிரியான பழக்கங்களுக்கு எதிரான கருத்துக்களும் அவரு பேசுறாரு. அப்புறம் பேசுறவங்கள்லயே பல பேர் அதுக்கு நேர்மாறாவும் இருப்பாங்க. அது வேற. ஆனா தனிப்பட்ட முறையில இப்ப இவ்ளோ பதிவுகள் வந்திருக்கு. எனக்கு அதுல பல கருத்து இருக்கு. அதாவது ஒருத்தர ஒரு கருத்துக்காக திட்டுறோம் அப்படின்னு சொன்னா, அந்த கருத்த நம்ம கண்டிக்கணும். அவர கண்டிக்கலாம். ஆனா நம்ம பயன்படுத்துற சொற்களும், தாக்குதலும் ஈவிரக்கம் இல்லாமல் வந்து ஒரு சின்ன பெனிஃபிட் ஆஃப் டவுட் கூட இடமில்லாத அளவுக்கு அவங்கள வந்து அப்படி சுத்தி வளைச்சு தாக்குறதுங்கிறது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒண்ணு. நம்ம எல்லாருமே யோசிக்கணும். இன்னொன்னு, இப்போ நான் மறைந்த கவிஞர் சுரதா அவர்கள். அவர் மேல எல்லாருக்கும் மரியாதை உண்டு. எனக்கும் ரொம்ப அவர் மேல பழக்கம், அன்பு எல்லாம் இருக்கும். ஆனா என்ன காரணத்தினாலோ, அவர் வந்து ஒரு ஆய்வு நடத்திக்கிட்டே இருப்பாரு. நம்ம இவ்வளோ நேரம் கூட இல்ல. இன்னும் ஒரு 2 நிமிடத்துக்கு முன்னாடியே உங்கள்ட்ட கேட்டுருவாரு. "நீங்க என்ன ஆளு?" அப்படிம்பாரு. அதனால அவர பத்தி தெரிஞ்ச எல்லாருக்கும் இது தெரியும். அவர் மேல கடுமையான விமர்சனங்கள் வந்ததுக்கு, அவருக்கு அவருடைய புலமைக்கேற்ற ஒரு புகழ் வந்து அவருக்கு கொஞ்சம் குறைந்ததுக்கு, இது ஒரு காரணம். அதனால இப்படி சில பேர் நீங்க சொன்னீங்கனாலே, "ஆமாங்க அவங்க அப்படிதான்" அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ராஜா அவர்களை பொறுத்தவரைக்கும் இப்ப கூட, "ஆமா அவர் அந்த ஊருக்கு போனோம், இங்க சாப்பிட மாட்டேன்னாரு. இந்த ஊர்ல வந்து டீ குடிக்க மாட்டேன்னாரு. இவங்க யாருன்னு எங்கள்ட்ட விசாரிப்பாரு." இப்படி யாருமே சொல்லல. அப்படி இருக்கும்போது, அவரு சொல்ற மாதிரி எதார்த்தமாகவும், இந்த நோக்கம் இல்லாமலும், விளைவுகளை பற்றி நினைக்காமலும் கூட, அவர் வந்து அத கேட்டிருந்திருக்கலாம். சில வார்த்தைகள் இப்ப கொங்கு பகுதி அப்படின்னு சொல்றது வந்து இப்ப கொஞ்சம் சிலர் தவிர்க்கிறாங்க அத. அது வந்து மேற்கு மண்டலம் அப்படி சொல்லணும் அப்படின்னு. செய்திகள்ல சேனல்ஸ்ல கூட வந்து கொங்கு நாடு, கொங்கு பகுதி, கொங்கு பெல்ட் அப்படின்னு பேசுறதுலாம் ரொம்ப வழக்கமா இருக்கு. ஆனா வந்து கொங்குன்றது ஒரு ஜாதியினோட அடையாளமா இருக்கு. அவங்க அத கொண்டாடுறாங்கன்னும்போது, அப்ப மேற்கு மண்டலம்னு அது எனக்கு வேற வார்த்தையில சொல்ல வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. அந்த மாரி வார்த்தைகளுக்கு நம்ம இப்ப ரொம்ப கவனமா அத பயன்படுத்த வேண்டியிருக்கு. ரொம்ப சரியான ஒரு கருத்து நீங்க சொன்னது. இப்ப என்னன்னா, நாங்கலாம் பேசி வளர்ந்த முறை வேற. நம்ம எங்களுக்கு அடுத்து கொஞ்சம் கேப்ல நீங்கலாம் வந்துட்டீங்க. இப்ப வளர்ற குழந்தைங்க வந்து, தப்பா ஒருத்தர பேசக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கராரா இருக்காங்க. நம்ம தெரியாம யாரையாவது சொல்ற பழக்கத்துல நம்ம ஒருத்தர் இழிவா சொல்லல. அவர் வந்து ஆமா கருப்பா குள்ளமா இருப்பாரு. அப்படின்னு சொன்னா கூட உங்களுக்கு வேற அடையாளமே இல்லையா? அவங்க குண்டா இருக்காங்க. ஆனா, நம்ம ஊர்ல சின்ன வயசுலலாம் சொல்லுவாங்க, பேசுறதே அந்த ஒன்றரை கண்ணு, அ தெத்து பல்ல இப்படியெல்லாம் ரொம்ப ஆமா. சாதாரணமா சொல்லுவோம். கண்ணாடி போடுறவங்கள சோடா புட்டின்னு சொல்றது. அந்த ஆமா. மாரி. இது வந்து நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நினைச்சிட்டு இருந்தோம் அப்ப. இப்படி சொல்லி சொல்லி அவங்களுக்கு வந்து அது பழக்கமாயிடும். அவங்க வந்து அத ஒரு குறையா நினைச்சுக்க மாட்டாங்க. அது கேட்டு கேட்டு அவங்களுக்கு பழக்கம் ஆயிடும் அப்படின்னு சொல்றோம். ஆனா இப்போ எனக்கும் என் மகளுக்கும் விவாதங்கள் நடக்கும். அப்ப அவங்க சொல்லுவாங்க, "இது என்ன முதல்ல ஒருத்தர் குறைய சொல்லி அத அவர் ஏத்துக்க பழகணுன்றது ஒரு நல்ல அணுகுமுறையா?" அப்படின்னு. நீங்க எந்த வீட்ல போறவங்க சின்ன பிள்ளைங்கள்ட்ட பேசுங்க. "இல்ல பரவால்ல, இவங்களுக்கு கொஞ்சம் நெறைய குடுக்கலாம். அவங்க ரொம்ப பணக்காரங்க." அப்படின்னு சொல்லுங்க. அது வந்து அமெரிக்காலயோ, ஆஸ்திரேலியாலயோ, கனடாலயோ, ஐரோப்பாவுல எங்க வளர்ற குழந்தையும் 2 விஷயத்துல அவங்க ரொம்ப கராரா இருப்பாங்க. 1 சட்டத்த மதிக்கணும். நீங்க எல்லா நாட்டுக்கும் போய் வர்ற தாத்தா, பாட்டிங்களுக்கு கேட்டு பாருங்க அவங்கட்ட. கார்ல ஏறி உட்கார்ந்த உடனே, அந்த வீட்லயே இருக்கிற சின்ன நண்டு வந்து சொல்லும். "பாட்டி பெல்ட் போடுங்க. தாத்தா பெல்ட்ட போடுங்க." நான் பின்னாடி தானே உட்கார்ந்துருக்கேன். "பின்னாடி உட்கார்ந்தா என்ன? பெல்ட் போடணும்." அப்படின்னு. அப்போ ஒரு இடத்துல வந்து, அ "இல்ல இங்கலாம் போலீஸ்காரங்களா இருக்க போறாங்க." அப்படின்னு கேட்குறோம். அங்க இருக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து, "போலீஸ்காரரா? எதுக்கு போலீஸு? நீங்க உங்க சேஃப்டிக்கு தானே பெல்ட் போடுறீங்க. ஏன் அப்ப வந்து நாங்க போலீஸ்காரர பார்த்தா தான் பெல்ட் போடுவோம். போலீஸ் பைக்ல இல்லைன்னா ஏமாத்துவோம்." அப்படி பைக்ல போம்போது ஹெல்மெட் போடுறது. ஆமா போலீஸ் புடிச்சு போலீஸுக்கு தான் ஹெல்மெட் போடுறோம். நம்ம உயிருக்கு இல்ல. இந்த மாதிரி செய்திகளே பார்த்தீங்கன்னா, அங்க வளர்ற குழந்தைங்கள்ட்ட நீங்க கத்துக்கணும்.
அதே மாதிரி யாரையாவது நம்ம வித்தியாசமா இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தா, "இப்படி பார்க்காதீங்க. யூ ஆர் ஸ்டேரிங் அட் தெம்." அம்மா நான் முறைக்கெல்லாம் இல்லப்பா. சும்மா தான். அவங்கள வந்து அது கான்ஷியஸ் ஆக்கிரும். இப்ப நம்மளே சொல்றோம், யாரோ நம்மள பார்க்குற மாரியே பார்க்குற மாரி இருக்குன்னு இருக்கு. சொல்றோம்ல. யூ ஹேவ் நோ ரைட் டூ டிஸ்டர்ப் தேர் ரைட் டூ பிரைவசி. அப்ப நம்ம நினைக்கிறோம் பிரைவசினா ரூம்குள்ள இருந்தா தான்னு இல்ல. இது ஓப்பன் ஸ்பேஸ். பட் ஐ ஹேவ் த ரைட் டு மெயின்டெயின் மை பிரைவசி. நீ என்னை முறைச்சு பார்க்க உனக்கு உரிமை இல்லை. இதெல்லாம் தெளிவா சொல்லுவாங்க. அதே மாரி இத செய்யலாம். பரவால்ல போனா போது. ஏன் அவங்கள மட்டும் அப்படி விடுறீங்க? இல்ல அவங்க ரொம்ப பணக்காரங்க, இல்ல ஒரு பெரிய ஆள். தட்ஸ் அன்ஃபேர். இந்த அன்ஃபேர்ங்கிற சொல்ல வந்து அந்த நாடுகள்ல வளர்ற எல்லா குழந்தைங்களும், குறிப்பாக இந்திய குழந்தைகள், தமிழ்நாட்டு குழந்தைகள் ரொம்ப தெளிவா சொல்றாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்தியாவுல இருந்து கொண்டு போன ஜாதிய வச்சு, அந்த ஒரு தூய்மையான மனசோட வளர்றாங்க பாருங்க. அந்த பால்ல வந்து டிராப் டிராப்பா, சொட்டு சொட்டா நஞ்ச கலக்குறாங்க. இந்த வேலைய செய்யாதீங்க. அவங்கள வந்து இயல்பான அறிவோட வளர விடுங்க. அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. அதனால நம்ம வந்து இந்த பிரச்சனையை வந்து, இந்த ஒரு உரையாடலை தாண்டி, இங்க நடந்துகிட்டு இருக்கிறது இப்போ ஒரு சாதாரணமாக கேட்டிருந்தால் கூட, அந்த கேள்வியை எதிர்கொண்டவங்க சுருங்கி போறதுக்கு என்ன காரணம்னா, பல இடங்கள்ல இந்த கேள்வியும், அதனுடைய பின் விளைவுகளும் என்னன்னு உங்களுக்கு தெரியும். இப்ப நம்ம ஊனமுற்றோர் அப்படின்றத எடுத்துட்டு மாற்றுத்திறனாளி அப்படின்னு பயன்படுத்துறோம். அத கலைஞர் அந்த கொண்டு வந்தாரு. திருநங்கைகள் அப்படின்ற வார்த்தையும் கலைஞர் மாத்துனாரு. இப்ப ஆங்கிலத்தில பிளைண்ட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. விஷுவலி சேலஞ்சுடு அப்படின்னு ஆமா, சொல்றோம். செவித்திறனற்றவர், பார்வை குறைபாடு இருப்பவர் ஆமா, அப்படின்றதெல்லாம் வந்துச்சு. ஆனா டெஃப் அண்ட் டம்ப் அப்படின்றது வந்து நான் ஸ்கூல்ல நேமே பார்த்துருக்கேன். டெஃப் அண்ட் டம்ப் ஸ்கூல் அப்படின்லாம் வந்து ஆமா. அப்படிதான் இன்னைக்கு காலம் இருந்தது. வந்து அப்ப அவங்கள எவ்வளோ காயப்படுத்தியிருக்கோம் நம்ம. ஆமா. மனித சமுதாயத்தின் வளர்ச்சிங்கிறதே, இதையெல்லாம் புரிஞ்சு, திருத்திக் கொண்டு மேல வர்றதுக்கு பேர் தானே பண்படுதல். அதுதானே பண்பாடு. எல்லாரும் பேசுறதுன்னு நானும் பேசினேன்றது இல்லாம, ஆமா. அது சம்மந்தப்பட்டவங்களுக்கு அது எப்படி போய் இல்ல சேருதுன்றது இது வந்து எல்லாருக்கும் புரியறதுக்கான ஒரு வாய்ப்பா தான் நம்ம இத பார்க்கணும். இத வந்து நீங்க நடைமுறையில ஒரு நாளைக்கு இந்த மாதிரி பல பேர நம்ம தாண்டி வரோம். அதனால ஒருத்தர் மாட்டுனாருன்னா, அவர வச்சு எல்லாரும் அடிக்க வேண்டியதில்ல. இது மாரி நம்ப என்னல்லாம் செய்றோம்? மற்றவங்கள விமர்சனம் செய்யும்போது எளிதாக இருக்கு. இல்லையா? சில கேள்விகள் நம்மளுக்கு வந்து ஒரு நெருக்கடிய குடுக்கும். நமக்கு பதில் சொல்ல முடியாட்டி கோபம் வரும். அந்த அந்த பதில் சொல்ல முடியாம கோபம் வருது பாருங்களேன். அந்த இடத்த கொஞ்சம் நிறுத்தி நாம யோசிச்சோம்னா, ஏன் நமக்கு அந்த நெருக்கடி வந்தது? நமக்கு ஏன் கோபம் வந்தது? அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிக்கணும். நான் வந்து எல்லார்கிட்டயுமே இத நான் ஒரு வேண்டுகோளா வைக்கிறேன். என் மேல தப்பு இருக்கலாம். இப்போ சில உதாரணத்துக்கு சொல்லுவோம் பாருங்க. ஒரு ம டிவி இதுல ஒரு தொலைக்காட்சி விவாதத்துல, நானு, ஐயா அருணன், அவர் பலராமன் ஐயா, ஹெச் ராஜா ம். எல்லாரும் இருக்கும்போது, அதுல ரொம்ப சத்தமா வரும்போது, நான் அதுல பயங்கரமா பேசியிருப்பேன். அது அடிக்கடி வைரல் ஆகும். அதுல வந்து நான் என்ன கேட்பேன்னா, "மீன் கடை மாரி சத்தம் போடுறீங்க" ம், ம், ம். அப்படின்னு சொல்லியிருப்பேன். இது எல்லாம் அது வைரலா போச்சு. இப்ப கூட திடீர்னு திரும்பி வரும். ஆனா எனக்கு அதுக்கு பிறகு ஏன் நம்ம அத சொன்னோம்? காய்கறி கடையில சத்தம் வராதா? திருவிழா நேரத்தில பட்டாசு கடையில சத்தம் வராதா? மளிகை கடையில சத்தம் வராதா? மீன் கடை சத்தம் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து அப்படி தோணுதா? மீன் மார்க்கெட்ல கத்துற மாரி அப்படின்னு சொல்றோமே! அப்ப அது என்ன? பள்ளிகள்ல ம். ஆசிரியரே வந்து அப்படி பயன்படுத்துறது உண்டு. இல்ல இது என்ன ஏன்னா ஃபிஷ் மார்க்கெட்டா? ஏன்னா அங்க வந்து நெறைய பேர் குவியிறாங்க. சத்தம் அதிகமா இருக்குன்றது வேற. மக்கள் அதிகமாக குவியிற எல்லா இடத்துலயும் அப்படிதான் சத்தம் வரும். கோயம்பேடு மார்க்கெட்ல சத்தம் வராதா? காய்கறி மார்க்கெட்ல எல்லா இடத்துலயும் தான் வரும். அத சொல்லி நமக்கு வந்து நம்மை அறியாமலே இறங்குது. அதே மாரி ஒருத்தர் வந்து இப்படி இருந்து இப்படி பார்த்தாங்கன்னா, கொறப்பார்வ பார்க்குறான் அப்படிம்பாங்க. அதான் முகம் அசையாம கண்ணு மட்டும் இப்படி அசைச்சு பார்ப்பாங்க. அது ஒரு ம். வித்தியாசமா இருக்கும். அப்படி பார்க்குறவங்கள வந்து கொறப்பார்வ பார்க்குறான் பாரு அப்படிம்பாங்க.
அதுக்கு பிறகு நான் அதை ஏன் இப்படி சொல்றோம்? நம்மளும் தெரியாம கூட அத சொல்லுவோம். அப்படி தெரிஞ்சுக்கும்போது வந்து என்ன சொன்னாங்கன்னா, குறவர்கள் வந்து அந்த பறவைகள், விலங்குகள் இத அடிக்க போகும்போது, அசையாம நின்னு சுற்றி வந்து நோட்டம் பார்க்கணும். அவங்க அசைஞ்சா இலை, செடி, கொடி அசையும். அதனால வந்து அவங்க பார்க்குறாங்கங்கும்போது, அது வந்து அந்த ஒரு தொழில் சார்ந்த ஒரு பார்வை. அப்ப நம்ம வந்து அந்த இடத்துல அத வந்து ஒரு ஒரு வேடன் மாதிரி பார்க்குறான்னு நம்ம சொல்லல. அப்படி பார்க்கிறத ஒரு ஜாதியாக அந்த இடத்துல மாத்திர்றோம். இந்த மாதிரியெல்லாம் நம்ம யோசிச்சு, யோசிச்சு, யோசிச்சு நம்மள மாத்திக்க வேண்டி இருக்கு. ம். இப்ப வந்து என்ன சண்டை இப்படி சண்டை போடுறாங்கன்னா, பஜாரித்தனமா அப்படின்னு சொல்றோம். அது தப்பு. அப்புறம் சொன்னாங்க இந்த எவ்வளோ சொற்கள் நாதாரி, இது மாரி பயன்படுத்துற சண்டாளன், இந்த மாரி சொற்கள் எல்லாமே ஒரு ஜாதியை குறித்தும் இழிவான பயன்பாட்டுல வருதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆகுது. அது வந்து அந்த மானுடவியல் தெரிஞ்சவங்க, சமூகவியல் தெரிஞ்சவங்க எடுத்து சொல்லும்போது தான் நம்ம புரிஞ்சுகிட்டு மாத்திக்கிறோம். அதைப்போல நம்ம பழக்கங்கள்லயும் இத வந்து நம்ம யோசிச்சு புரிஞ்சா தான் மாத்த முடியும். "ஊழையும் உட்பக்கம் காண்பர்ன்னு" வள்ளுவர் சொல்றாரு. அது இதுதான். இத நம்ம செஞ்சு ஆகணும். அதுதான் ஒரு சமூகம் பண்படுது அப்படிங்கிறதுக்கான அடையாளம். திரு பழக்கருப்பையா ஒரு மேடையில பேசும்போது சொல்லுவாரு. அதாவது ரொம்ப பாசிட்டிவா தான் சொன்னாரு அவரு. அதாவது பெரியாரை நான் போய் சந்திக்கும்போது, "நீங்க என்ன ஆளுங்க?" அப்படின்னு கேட்டாரு. பெரியார் குறிப்பா அத தெரிஞ்சுக்க விரும்புவாரு அப்படின்னு சொல்றாரு. இப்ப இதுக்கு பலமுறை பல பேர் பதில் சொல்லிட்டாங்க. இருந்தாலும் இந்த நேரத்துல இந்த கேள்வி சரியா இருக்கும்னு நெனைக்கிறேன். அத எப்படி பார்க்குறீங்க? பொதுவாக சமூக மாற்றத்துக்காக உழைக்கிற தலைவர்கள் ஒரு பட்டியல் அப்பாயின்ட்மென்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். 5 பேர் வந்திருக்காங்க. 5 பேர் எந்த ஊரு? அப்படி விட்டுற மாட்டாங்க. அவங்க யாரு? அவங்க பின்னணி என்ன? எப்படி அவங்க வந்திருக்காங்க? ஏன் மற்றவங்களுக்கு இதுல வாய்ப்பு கிடைக்கல? அப்ப பிரதிநிதித்துவம் இல்லாத சமூகங்கள் வரணும்னா, யார் அதுல இருக்காங்க? அவங்க அந்த துறையில இருக்காங்களா? இதெல்லாம் வந்து அவங்க தேடல்ல இருந்துகிட்டே இருக்கும். அது வாய்ப்பு மாரி மறுக்கப்பட்டவர்களுக்கு வாய்ப்பு வேணும், வேணும். வரணும். அதேபோல ஒருத்தர் வந்து என்ன துறையில இருக்காங்க, என்ன தொழில் செய்றாங்கங்கும்போது, இந்த பின்னணிகளை தலைவர்களாக இருக்கிறவங்க தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஜெயகாந்தன் அவர்கள் வந்து ஐயா முன்னாடி பெரியார் ஐயா முன்னாடி பேசும்போது, அவர் வந்து "நீங்க பார்ப்பனரா?" அப்படின்னு கேட்கிறாரு. இவர் வந்து அவர விமர்சனம் பண்ணி தான் பேசுறாரு. "இல்ல" அப்படின்னு சொல்லும்போது, பரவால்ல" அப்படின்னு சொல்லி, நம்ம ஆள் ஒருத்தர் இவ்வளோ பேசுறதே எனக்கு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்றாரு. நீங்க வந்து பெரியாருடைய நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு அ நடக்கும்போது மலையப்பன் கலெக்டர் மலையப்பனுக்கு எதிரான அந்த ஒரு தீர்ப்பு, அதைத் தொடர்ந்து பெரியார் ஐயா வந்து கோர்ட்ட விமர்சனம் பண்ணது. அதுல அவருக்கு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு நடக்கும்போது, இத வந்து மறைந்த நீதியரசர் மருதமுத்து அவர்கள் வந்து பதிவு பண்ணாரு. அங்க கோர்ட்டுக்கு வந்து முன்னாடியெல்லாம் கூட்டமா இருக்குங்கிறதுனால, பின்னால ஜட்ஜஸ் போற வழியில ஏன்னா அதுதான் வந்து சீஃப் கோர்ட்டுக்கு பக்கமா இருக்கும். அதுக்கு 2 படிக்கட்டு இருக்கும். ஒரு படிக்கட்டு வழியா நீதிபதிகள் மட்டும் தான் ஏறுவாங்க. இன்னொரு படிக்கட்டு வழியா வழக்கறிஞர்கள், முக்கியமா போறவங்க அப்படி போவாங்க. அந்த வழியா பெரியார் ஐயா வந்து கூட்டிட்டு போறாங்களாம். அது வந்து இப்படி ஒரு பானா வடிவத்துல ஏறும். அதுல வந்து இப்படி ஏறி இந்த இடத்துக்கு வரும்போது, பெரியார் வந்து திரும்பி பார்க்குறாரு. அவர் பின்னால அந்த படி முழுக்க வழக்கறிஞர்கள். ம், 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 ம். அப்ப அவரு இப்படி பார்த்துட்டு, "இவங்கலாம் யாரு?" அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்ப கூட இருக்கவர் சொல்லிருக்காங்க, "அவங்கலாம் நம்ம பையங்க. நம்ம அதெல்லாம் வழக்கறிஞர்கள்" அப்படின்னு சொல்லும்போது, அவர் வந்து அடுத்த படியே ஏறாம, ஒரு நிமிஷம் நின்னு அப்படி எமோஷனலா பார்த்தாராம். உணர்ச்சி வயப்பட்டு, "இவ்வளோ பேர் வக்கீல் ஆயிட்டாங்களா?" அப்படி அவரு போறது நீதிமன்ற அவமதிப்பு, அங்க தண்டனை கிடைக்கும். அவரு உள்ள போவாரு. இதெல்லாம் வேற. அந்த இடத்துல அவருடைய கேள்வி என்னவா இருக்குன்னா, "நம்ம பையங்க இவ்வளவு பேர் வக்கீல் ஆயிட்டாங்களா?" அப்படின்னு ஒரு நிமிடம் வந்து உணர்ச்சி வசப்பட்டாரு. அப்புறம் சரி, அப்படின்னு அவரு உள்ள போயிட்டாரு. அப்படிங்கும்போது,
குறிப்பா அவரு பழக்கருப்பையா போன்றவர்கள வந்து அவர் கேட்டிருக்கிறதுல வியப்பில்ல. ஏன்னா வந்து இந்த நாட்டுக்கோட்டை நகரத்தார் சமூகம் இருக்கு இல்லையா? அந்த சமூகத்துல, அந்த காலத்துல வந்து வைசு சண்முகம் அப்படின்னு ஒரு பெரிய மனிதர் இருந்திருக்காரு. அவர் வந்து பெரிய சீர்திருத்தவாதி. சொக்கப்பான்னு சொக்கப்பான்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. இவங்கலாம் வந்து சீர்திருத்த செம்மல்கள் அப்படின்னே அங்க பேர் வாங்கியிருக்காங்க. முருகப்பா மரகதவல்லி அப்படின்னு அவங்க பேர் வந்து எல்லா வரலாற்றிலயும் வரும். இவங்கெல்லாம் அந்த ஊரு, அந்த சமூகத்துல இருந்து இந்த இயக்க பங்கேற்புல வந்தவங்க. காரைக்குடி ராமசுப்பையா, ம். அவருடைய மனைவி விசாலாட்சி அம்மா, இவங்க எல்லாரும் அப்படிதான் வர்றாங்க. இவ்வளவு நடந்துருது. இதுல வந்து மஞ்சுளாபாய் வைசு சண்முகம் ஜாதி மாறிய திருமணம். மரகதவல்லி முருகப்பாவும் அப்படி. ஆனா, நகரத்தார் சமூகத்துல பிறந்து படிக்கும்போது காதலிச்சு, இப்ப மத்ததெல்லாம் ஒரு சூழ்நிலையில நடக்கிற திருமணம். காதலிச்சு கல்யாணம் பண்றது இருக்கு பாருங்களா? அதுல வந்து 2 திருமணம் வந்து தந்தை பெரியார் விடுதலையில எழுதியிருக்காரு. தலையங்கத்துல பாராட்டி எழுதியிருக்காரு. ஒண்ணு வந்து காரைக்குடியில இருக்க சாமி திராவிடமணி. அவர் வந்து அவருடைய மனைவி அவங்க பேரு ஜெயா. அவங்க நகரத்தார் குடும்பத்து பெண். அவங்க தான் வெளியில வந்து எதிர்த்து காதல் திருமணம் பண்றாங்க. அதேபோல நகரத்தார் இளைஞர் வந்து படிக்கும்போது காதல் திருமணம் பண்ணி, அத பெற்றோர் சம்மதத்தோட இந்த மாரி அது வந்து பெற்றோர் எதிர்ப்பு. பெற்றோர் சம்மதத்தோட நடந்த திருமணம் வந்து அ காங்கிரஸினுடைய மூத்த தலைவர்கள்ல ஒருத்தரான சிதம்பரம், வழக்கறிஞர் நளினி. ம். அவங்க வந்து சவுந்தரா கைலாசம் அவங்களுடைய மகள். இந்த மாரி நடந்தது அப்படிங்கிறத குறிப்பிட்டு பாராட்டி எழுதுறாரு. அதனால ஒரு துறையில வளர்றவங்கள பத்தி தலைவர்கள் கேட்கிறதுங்கிறது, ஒரு விவரம் சேகரிக்கிற மாதிரி. அது வந்து அந்த நோக்கத்த வச்சு அவர் ஏதோ பேசுறாங்க அப்படி இல்ல. நான் சொல்றது நடைமுறை வாழ்வியல்ல நம்ம இந்த தடைகள தாண்டி வந்திருக்கோமா? இன்னும் என்னென்ன நமக்கு பிரச்சனை இருக்கு? அப்படின்னு நாமா யோசிச்சு நம்மை மெருகேற்றிக் கொள்ள வேண்டும். அதுக்கு இந்த சம்பவம் ஒரு பெரிய பாடமாக எல்லாருக்கும் அமைஞ்சதுன்னு தான் நான் பார்க்குறேன். நீங்க சொன்ன மாதிரி இந்த சம்பவத்துல ஒரு ஒரு குறிப்பிட்டவர போட்டு அந்த விஷயத்த சுருக்காம, இதிலிருந்து ஒரு பாடம் கத்துக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. பல்வேறு விஷயங்கள பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி. வணக்கம்.